இணைந்தெழு மீடியா சேனலின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் மா ஜெயசீலன். தமிழக அரசியல் வரலாற்றில் 1967 ஆண்டு தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியத்துவம் பெற்ற தேர்தலாக பார்க்கப்படுது. தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய தேர்தலா 1967 அரசியல் ஆய்வாளர்களாலும் அறிஞர்களாலும் பார்க்கப்படுது. இன்றைய இளைஞர்கள் 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற திருப்புமுனைகளை பற்றிய 1967 ஆண்டு தேர்தலில் நடைபெற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் 1967 ஆண்டு தேர்தலை பற்றிய ஒரு கலந்துரையாடலை நாம் மேற்கொள்ள உள்ளோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் ஆஷிக் அவர்கள். வணக்கம். 1967 ஆண்டு தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. ஏன் அந்த தேர்தல் மற்ற தேர்தல்களோட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்படி என்ன அந்த தேர்தலில் நடந்துச்சு? அதாவது 1967 எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய ஒரு தேர்தல் என்றே சொல்லலாம். 1967க்கு முன்பும் பின்பும் தமிழகத்துடைய அரசியல் சூழலில் அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்மால் பார்க்க முடியும். பொதுவாகவே தேர்தல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு கட்சி வெற்றி அடைவதற்கு சில காரணங்கள் இருக்கும், தோல்வி அடைவதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும். அது அந்த தேர்தலில் தான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் 1967 தேர்தல்களில் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது தமிழகத்தினுடைய அரசியல் பாரம்பரியத்திலேயே அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றிலேயுமே அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் ஒரு அரசியல் கட்சி களத்துக்கு வருகிறது என்றால் எந்த ஐடியாலஜியை முன்னிறுத்தி அரசியலுக்கு வர வேண்டும், எந்த ஐடியாலஜியை வந்து பேக் செய்ய வேண்டும், எந்த ஐடியாலஜிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்த ஒரு தேர்தலாக இந்த 1967 தேர்தலை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை என்பது தேசிய ஒருங்கிணைப்பும் அதே போல தேசத்தினுடைய முன்னேற்றம், அதை சார்ந்த விஷயங்களான இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியா எனும் சிந்தனை, இப்படி வடிவமைத்து வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்கொண்ட திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஐடியாலஜி வேறு மாதிரியாக இருந்தது. இந்த இந்தியா என்றும் சிந்தனைக்குள் தமிழ்நாட்டிற்கான உரிமைகள், தமிழ் மொழிக்கான முக்கியத்துவங்கள், பிற மொழி குறிப்பாக இந்தி மொழியினுடைய எதிர்ப்புகள், இது போன்ற விஷயங்களையும் தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை முன்னிறுத்தி வந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இரண்டு ஐடியாலஜிக்கும் மத்தியிலான ஒரு தேர்தலாகவே அந்த தேர்தல் இருந்தது. அதனால வந்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அந்த திருப்புனைக்கு முக்கிய காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அறிஞர் அண்ணா அவர்களை நாம் சொல்ல முடியும். அது ஒரு புரட்சியாகவே நம்மால் சொல்ல முடியும். எனவே வந்து அந்த புரட்சிக்கு, அந்த திருப்புமுனைக்கு வித்திட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலஜி, அதை முன்னிறுத்தி வருபவர்கள் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகான அரசியல்ல இந்தியா முழுக்க வலுவா இருந்த காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இதையும் மீறி திடீர்னு வந்த திமுக எப்படி 1967 ஆண்டு தேர்தலில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வலுவடைஞ்சிச்சு? அதாவது திமுகவுடைய வெற்றி 1967 தேர்தலில் வந்து திடீர்னு வந்த ஒரு வெற்றியாக நம்மால் சொல்ல முடியாது. அவர்கள் வந்து 1949 வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு 1952 தேர்தலை புறக்கணித்தாலும் 1957 சட்டமன்ற தேர்தலிலே பங்கெடுத்து சுமார் 15 தொகுதிகளை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். கட்சிக்கான ஒரு அங்கீகாரம், சின்னத்திற்கான ஒரு அங்கீகாரம் எல்லாம் இல்லாத போதுமே கூட 15 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் 1957 தேர்தலிலேயே வெற்றி பெறுகிறது. அதை தொடர்ந்து நடந்த 1962 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாகவே அமர்கிறது. 50 தொகுதிகள் 27 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பு காங்கிரசுக்கு எதிராக நின்ற எந்த ஒரு கட்சியுமே வந்து இவ்வளவு விழுக்காடு வாக்குகளையோ இவ்வளவு தொகுதி எண்ணிக்கையோ பெற்று வந்து எதிர்க்கட்சியாக அமரவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1962 எலெக்ஷன்லேயே ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக 27 விழுக்காடு வாக்குகள், காங்கிரஸ் வந்து 46 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 27 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறது. காங்கிரஸ் வந்து 139 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. திமுக வந்து பாத்தீங்கன்னா 50 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. ஆக பிரதான எதிர்க்கட்சியாக 1962லேயே திமுக அமர்ந்து விட்டது. அதை தொடர்ந்து நடந்த 1967 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுகிறது. எனவே இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு 1967 திமுக வெற்றி பெறவில்லை, மாறாக அவர்கள் படிப்படியாக முன்னேறினார்கள். அதற்கு முன்பும் 2 தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் குறிப்பாக்க வேண்டும்.
அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக பலம் அடைஞ்சதா சொல்றீங்க. 57 தேர்தலாக இருக்கட்டும், 62 தேர்தலாக இருக்கட்டும், இதுல படிப்படியாக வளர்ந்து திமுக 67 ஜெயிக்கிற வரைக்கும் லெவலுக்கு போகுது. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுமே திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஏதோ திமுக படிப்படியாக முன்னேற வரைக்கும் காங்கிரஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம் இல்லை. ஏன்னால் காங்கிரஸ் கட்சி இந்திய அளவில் ஆட்சியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. அதனுடைய தமிழகத்தினுடைய அந்த பீரியட்ல முதலமைச்சராகவும் அதே போல தலைவராகவும் இருந்தவர் காமராஜர் அவர்கள். 1967 தேர்தலுக்கு முன்பு பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கிறார். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களே முதலமைச்சராக இருந்தாங்க. பெரும் தலைவரை முதலமைச்சராகவும் தலைவராகவும் கொண்டிருந்த ஒரு கட்சி, இந்திய அளவில் ஆட்சியை வைத்திருந்த ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அவர்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இல்லை. எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றினார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1957 தேர்தலில் திமுக பாத்தீங்கன்னா கட்சிக்கான அங்கீகாரமே கிடைக்காத ஒரு சூழல்ல 15 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த சமயத்திலேயே 1962 எலெக்ஷன்ல காமராஜர் அவர்கள் முக்கியமான தலைவர்கள் நிற்கக்கூடிய இடத்துல, குறிப்பா யாரெல்லாம் 57 தேர்தலில் திமுகவில் வெற்றி பெற்றிருந்தார்களோ அவர்களை எதிர்த்து முக்கிய கேண்டிடேட்களை நிப்பாட்டினாங்க. அதுல குறிப்பா அறிஞர் அண்ணா அவர்களை எதிர்த்தே பாத்தீங்கன்னா நடேச முதலியார் அவர்களை முன்னிறுத்தி அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களே காஞ்சிபுரத்திலே தோல்வி அடைகிறார்கள். இந்த அளவுக்கு காமராஜர் அவர்கள் கண்ணும் கருத்துமாக தேர்தலை எதிர்கொண்டார். 1962க்கு பின்பு குறிப்பா காமராஜர் அவர்கள் திமுக வளர்ந்து வருகிறது, காங்கிரஸ் தேய்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்த ஒரு தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 1962 எலெக்ஷனுக்கு பின்புதான். 57ல கூட இவங்க 15 சீட்டுகள் என்னதான் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, இப்போதைக்கு இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நிச்சயமா கட்சி காலியாயிரும் அடுத்த தேர்தல் அப்படின்னு தான் காமராஜர் நினைத்திருந்தார்கள். ஆனால் 1962 எலெக்ஷன்ல 50 சீட்டுகளையும் 27 விழுக்காடு வாக்குகளையும் திமுக பெற்றதற்கு பின்புதான் காங்கிரஸ் தேய்கிறது, திமுக வளர்ந்து வருகிறது, இப்படியே போனால் ஆட்சியையும் கைப்பற்ற வாய்ப்புண்டு என்ற ஒரு சூழலை உணர்ந்த தருணம் பாத்தீங்கன்னா 1962 தேர்தலுக்கு பின்புதான். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் அதற்கடுத்து ஒரு சில ஸ்டெப்புகள் எடுக்கிறாங்க. குறிப்பா திமுகவினுடைய உயிர் நாடியே அவருடைய கொள்கை, குறிப்பா திராவிட நாடு என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இயங்கி வருகிறார்கள். எப்படி காங்கிரஸ் கட்சி தேசிய ஒருமைப்பாடு என்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்ததோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் தான் பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இதனுடைய உயிர் நாடியின் மீதே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கை வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தேசிய அளவுல பிரிவினைவாத தடுப்பு சட்ட மசோதா என்று ஒன்று தாக்கல் செய்யப்படுது. இதன் மூலமாக இந்தியாவில் யாருமே பாத்தீங்கன்னா பிரிவினை சார்ந்த விஷயங்களை பேசக்கூடாது. அது குறிப்பா அறிஞர் அண்ணாவையும் திமுகவையும் டார்கெட் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக தான் அது பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் இதற்கு பின்பு தேசிய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை இல்லாமலோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நம்பிக்கை இல்லாமலோ இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சிறையிட முடியும். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாம் உறுதிமொழியாக எடுக்க வேண்டும். நாம இந்திய ஒருமைப்பாட்டை காப்போம் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்றும் உறுதி பிரமாணம் இருக்க வேண்டும். அதற்கு எதிராக செயல்பட்டோம் சொன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற அளவுக்கு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா தேசிய அளவிலேயே கூட சட்டத்தை நிறைவேற்றி இதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கெடுக்குப்புடி ஏற்பட்டது. என்னன்னா திராவிட நாடு விஷயத்தை பேசவே முடியல. மற்ற கட்சிகள்லாம் திமுக அந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சில இயக்கங்களே திமுகவை எதிர்வினையாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தது. இதை முக்கியமான காரணம் அப்படி காங்கிரஸ் கொண்டு இந்த சட்டம் தான். அதற்கு பின்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1962 எலெக்ஷனுக்கு அப்புறம் காமராஜர் ஒரு முடிவு எடுக்கிறார். இப்படியே போனா காங்கிரஸ் கட்சிக்கு சரி வராது. எனவே நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் அமைச்சராக இருப்பவர்களா கட்சி பணிக்கு திரும்பணும். இதன் மூலமா கட்சியை வளப்படுத்தலாம். அமைச்சருங்கிறது ஒரு ஆட்சி பணி. ஆனால் கட்சி பணிக்கு திரும்பி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களை ஹைதராபாத்திலே சந்திச்சு இந்த விஷயத்தையும் சொல்றார். நான் முதலமைச்சர் பதவியில இருந்து விலக இருக்கிறேன், பக்தவச்சலம் அவர்களை முதலமைச்சராக்கி விட்டு நான் கட்சி பணிக்கு திரும்ப இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு இடத்திலே காமராஜர் அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. நேரு அவர்களும் அதை புரிந்து கொண்டு இது சரியான ஒரு கூச்சாக இருக்குது, இந்தியா முழுவதுமே இதை அமல்படுத்த வேண்டும் என்ற முடிவு போறார். ஏன்னு கேட்டீங்கன்னா 1962 எலெக்ஷன் பின்பு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமே காங்கிரஸ் இந்த தோல்வியை சந்திக்கல, மாறாக குஜராத்லயும் சந்திக்கிறாங்க. சுயராஜ்ய பார்ட்டி பாத்தீங்கன்னா குஜராத்ல 20 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறாங்க. கிட்டத்தட்ட 24% ஆஃப் ஓட்டை வாங்குறாங்க குஜராத்ல சுயராஜ்ய கட்சி. அதே போல பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியுமே கூட கிட்டத்தட்ட 7 தொகுதிகளை வெற்றி பெறாங்க குஜராத்ல. அதே போல உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனசங் பார்ட்டி பாத்தீங்கன்னா 49 தொகுதிகளை வெற்றி பெறாங்க. அதே போல பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி அதே உத்தரப்பிரதேசல 38 தொகுதிகளை வெற்றி பெறாங்க. சோ இப்படி பல மாநிலங்களிலுமே பின்னடைவு ஏற்பட்டிருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு. தமிழ்நாடும் அதில் ஒன்று. தமிழ்நாட்டில் திமுகவின் மூலமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னா முதலமைச்சராக இருப்பவர்கள், அமைச்சராக இருப்பவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு திரும்புங்க, கட்சியினுடைய பதவிகளை எடுத்துக்கொண்டு கட்சி பணி ஆட்சிங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இதன் காரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் கட்சி பணிக்கு திரும்புகிறார்கள். அதே போல காஷ்மீரிலே குலாம் அகமது அவர்கள் கட்சி பணிக்கு திரும்புகிறார்கள். அதே போல வந்து ஒடிசாவிலே பார்த்தீங்கன்னா பிஜு பட்நாயக் அவர்கள் கட்சி பணிக்கு திரும்புகிறார். அதே போல சிபி குப்தா திரும்புகிறார். இப்படி ஒவ்வொரு மாநில, மத்திய பிரதேசம், பீகார் ஆகிய அனைத்து மாநிலங்கள் கிட்டத்தட்ட 6 முதலமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பணிக்கு திரும்புறாங்க. அதே போல அமைச்சர்களாக இருந்தவர்களில் கூட 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பணிக்கு திரும்புறாங்க. அதுல குறிப்பாக பிற்காலத்தில் பிரதமர்களாக மாறிய லால் பகதூர் சாஸ்திரியாக இருக்கட்டும் அல்லது வந்து மொராஜி தேசாக இருக்கட்டும் உட்பட ஒரு 6 பேர் வந்து அமைச்சர்கள்ல கட்சி பணிக்கு திரும்புறாங்க. இப்படி இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பை காங்கிரஸ் எடுக்குது. தமிழகத்துல காமராஜர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பணிக்கு திரும்புறாங்க. இதற்கு பின்புதான் வந்து ஜவஹர்லால் நேருடைய மரணம் நடக்குது. அதை ஒட்டி லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக மாறினாங்க. இருந்தாலுமே கூட காமராஜர் அவர்கள் கட்சி பணியிலே இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவே மாறுகிறார். தமிழகத்தினுடைய ஒரு தமிழ்நாட்டு அரசியலிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமராஜர் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. எனவே காங்கிரஸ் வந்து ஒரு பிரதான முயற்சியை எடுத்துக்கொண்டு தான் இருந்தது. அதையும் தாண்டி திமுக வேலை பார்த்துக் கொண்டிருந்தது என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம். திமுகவோட உயிர்நாடி கொள்கையான திராவிட நாடு கொள்கையை கைவிடுற அளவுக்கு நெருக்கடி தந்த காங்கிரஸ் பல முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியை செய்வாங்க அப்படின்னு காமராஜர் கூப்பிடுறாரு. இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின திமுக இதையும் மீறி எப்படி ஜெயிச்சது? ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு படிப்பினைகள் இருக்கும், வெற்றி தோல்விக்கு ஒரு சில காரணங்கள் அமையும் அப்படின்னு சொன்னோம். காங்கிரஸ் ஒரு விஷயத்தை விளங்கியதே 1967 தேர்தல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 1967 தேர்தலுடைய தோல்விதான் அவர்களுக்கு சில விஷயத்தையே புரிய வைத்தது. அதற்கு அவர்கள் பறிகொடுக்க வேண்டியிருந்தது தமிழகத்துடைய ஆட்சி. என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை தமிழ் மொழியின் மீதும் தமிழுடைய கலாச்சாரம் பண்பாட்டின் மீதும் ஒரு பட்சை என்னைக்குமே தமிழ் மக்களின் மீது வைத்துக் கொண்டே இருந்தது. தமிழ் மக்களும் அதனுடைய அடிவழியில் தான் வந்திருந்தாங்க. ஆனால் காங்கிரசுடைய கொள்கை என்பது தேசிய அளவிலாக இருந்தது. அவர்கள் அதை வந்து நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி தோல்விக்கு சில காரணங்கள் இருக்கும். அதே போல 1967 தேர்தலுடைய தோல்விக்கான காரணத்தை அவர்கள் விளங்கியதே அந்த தேர்தல் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து அதை சுதாரிக்கவில்லை. குறிப்பாக தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது தமிழ் மொழியின் மீதும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டின் மீதும் ஆவல் கொண்டதாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி தேசியத்தை அடிப்படையாக கொண்டே இயங்கிக் கொண்டிருந்தது. ஸோ 2 ஐடியாலஜிக்கான ஒரு போர் போலத்தான் தமிழக அரசியல் சென்று கொண்டிருந்தது. அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதில் குறிப்பாக 1962 இருந்து 1907 வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த சில பிரச்சனைகளை நாம முக்கியமா பார்க்கணும். குறிப்பா வந்து இந்தி மொழியை வந்து தமிழகத்தில் திணித்து விடுவதன் மூலமாக ஒரு தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பியது. ஆனால் தமிழகத்தினுடைய களம் என்பது தமிழ் மொழியின் மீது அதிகம் பற்றி கொண்டது. குறிப்பா காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஒரு சட்டம், தமிழ் மொழி இந்தி மொழியில் தான் வந்து எல்லா ஆணையுமே வந்து வெளியிடும், இந்தி மொழியிலும் வெளியிடப்படும், இனிமேல் வந்து மத்திய அரசு வெளியிடக்கூடிய எந்த ஒரு ஆணையும் இந்தி மொழியிலும் வெளியிடப்படும், பிரசங்கிக்கப்படும் என்ற ஒரு ஆணை வெளியிட்டார்கள். அதே போல சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களுமே கூட இந்தி மொழியிலும் வாசிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை சட்டமாக இயற்றினார்கள். அதே போல மத்திய அரசு வேலைவாய்ப்பில் இயங்கக்கூடியவர்கள் வந்து இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் அங்கே விதிக்கப்பட்டது. இது போன்ற செயல்பாடுகளே தமிழகத்தில் வந்து இந்தி மொழியினுடைய எதிர்ப்பை ஏற்படுத்தியது, தமிழ் மொழியின் மீதான ஒரு பற்றுதலை ஏற்படுத்தியது. இது வந்து ஒரு போராட்ட களமாக மாற்றியது. அதை திமுக அதுக்கு பேக் போனாக இருந்தது. எனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை எதிர்த்து கிளம்பியதன் காரணமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தமிழகத்திலே ஏற்படுத்தியது. இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு முக்கிய ஒரு காரணம். குறிப்பா 1964 ஜனவரி 24 பாத்தீங்க அப்படின்னா சின்னசாமி என்ற ஒரு நபர் திருச்சி ரயில் நிலையத்தில் வந்து தீக்குளிக்கிறார் இந்த இந்திய எதிர்ப்புக்காக. அதே போல அதை தொடர்ந்து ஒரு வருட கால போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறன ஆங்காங்கே. 1965 ஜனவரி 26 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தர்மலிங்கம் என்ற ஒரு நபர் வந்து கோடம்பாக்கத்திலே தீக்குளிக்கிறார். இதற்கு இடையே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட இந்திய எதிர்ப்புக்காக பல போராட்டங்களை அறிவித்திருந்தது. குறிப்பா அதுல வந்து முன்னெச்சரிக்கையாகவே காங்கிரஸ் அரசு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களை, மதியழகன் அவர்களை, அன்பழகன் அவர்களை எல்லாம் கைது, நெடுஞ்செழியன் அவர்களை எல்லாம் கைது செய்கிறது. ஸோ இவ்வளவு சம்பவம் வந்து அந்த டைமிங்ல 1964 இருந்து 65 வரைக்கும் நடந்த இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசை மிகப்பெரிய அளவில் தளர்த்தியது, அவர்கள் எதிரான ஒரு நிலையை உருவாக்கியது. இன்னும் குறிப்பாக அதன் மூலமாக நடந்த துப்பாக்கிச் சூடு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் அரசின் மீது ஒரு அதிருப்தியை மக்களுக்கு ஏற்படுத்தியது என்றே சொல்ல முடியும். இதுதான் ஒரு முக்கிய காரணமாக காங்கிரசுடைய தோல்விக்கு இருந்தது என்றே சொல்லலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா வெடிச்சிருக்கு. மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தீக்குளிச்சு. இப்போ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தீவிரப்படுத்தாது
திமுக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. திமுக தான் முன்னின்று இந்த போராட்டத்தை நடந்துச்சா? திமுக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றிய ஒரு கட்சி என்றாலுமே கூட அவர்கள் முன்னின்று நடத்தவில்லை. அண்ணாவே வந்து சொல்றாரு வந்து இதை வந்து திமுகவும் நடத்தல, என்னுடைய தலைமையிலும் இந்த போராட்டம் நடக்கலன்னு சொல்லி அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னின்று நடத்தவில்லை, அது தன்னெழுச்சியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் தானே தவிர திமுக அதற்கு மிகவும் பக்கபலமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக வந்து மாணவர்களுடைய தன்னெழுச்சி, தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை தமிழகம் எங்கும் எடுத்துக் கொண்டு சென்றார்கள். அதில் நிறைய மாணவர்கள் வந்து அதில் பங்கெடுத்திருந்தாங்க. குறிப்பா அந்த மாணவ தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் என்ற ஒருத்தவர் அந்த கூட்டமைப்புக்கு அந்த இந்திய எதிர்ப்பு குழுவுக்கே தலைவராக இருந்தார். அதே போல வந்து சீனிவாசன் காமராஜ் அவர்களை 1967 தேர்தலில் விருதுநகரை தோற்கடித்தவர் இந்த இளைஞர். இந்த சீனிவாசன் அவர் ஒரு குறிப்பிட்ட தலைவராக இருந்தார். நாவலவன் என்று ஒருவர் இருந்தார். அதே போல இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல் கணேசன் என்ற ஒரு மாணவர் இருந்தார். இவர்களுடைய தலைமையில் தான் இந்த மாணவர் அமைப்பு தமிழ்நாடு மாணவர் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு என்ற ஒரு இயக்கத்தை நிறுவி அந்த இயக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழகம் எங்கிலும் போராட்டங்கள் நடந்தன. அதற்கு திமுக பேக் போனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அந்த காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்களையே கொடுத்தது என்று சொல்லலாம். அன்றைக்கு மாணவர்களாக இருந்து பிற்காலத்திலே அரசியல் களத்தில் வந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. குறிப்பா வந்து பிற்காலத்தில் தமிழகத்துடைய சபாநாயகராக இருந்த காளிமுத்து அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய மாமனார் அவர் தான் இந்த காளிமுத்து. அவர் அப்பொழுது மதுரை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து காமராசன், கவிஞர் காமராசன் பிற்காலத்தில் திரைப்பட கவிஞராக இருந்தவர். இவங்க 2 பேருமே அப்ப மதுரை கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் சொல்லி நடத்தப்பட்டது. 17வது பிரிவை, அந்த இந்தியை திணிக்கக்கூடிய அந்த 17வது பிரிவை எரித்தே வந்து போராட்டம் நடத்தினார்கள். அதே போல ஜெயலலிதா அவருடைய தோழியாக இருந்த சசிகலா, அவருடைய கணவர் நடராசன், அவர் வந்து அப்ப மதுரை சரபோஜி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறார். ஸோ அவர் அங்கு போராட்டத்தை கையில் அடிக்கிறார். இவர்களுக்கு தூதுவர்களாக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய மதிமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோபால்சாமி, வைகோ அவர்கள். ஸோ இவர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் மாணவர்களாக இருந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள். இப்படி பல்வேறு மாணவர்களுடைய தன்னெழுச்சியோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமே தவிர திமுக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கிளைம் பண்ணல, ஆனா இதுக்கு பேக் போனாக இருந்து செயல்பட்டது என்பதுதான் உண்மையான விஷயம். இந்தியாவையே கவனிக்க வச்ச ஒரு மொழி போராட்டம், தமிழகத்தையே உலுக்கிய ஒரு போராட்டம். இந்த மொழி போராட்டம் தான் திமுகவை ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போச்சா? இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு முக்கிய பங்கு வகித்தது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு விஷயங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது. அதே சமயம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு திமுகவை கொண்டு சென்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழப்பதற்கு அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை பலகீனப்படுத்திய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று அறுதியிட்டு சொல்ல முடியும். ஆனால் வந்து அது மட்டுமே அந்த சமகாலத்தில் நடந்துடல. விலைவாசி ஏற்றம் என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக அப்பொழுது இருந்தது. அதே போல அரிசி பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது. இதையெல்லாம் விளங்கிதான் காமராஜர் பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக அவர் இருக்கிறார். ஆனால் அவரும் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். இதற்கு முன்பு அவர் போட்டியிட்ட போது அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அவர் சாத்தூரில் போட்டியிட்ட போது 1962 57 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார். 67 தேர்தலில் காமராஜர் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். எனவே வந்து இதுக்கு பின்பும் பக்தவச்சத்தை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சோம்னு சொன்னா தேர்தல் தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து விலைவாசி ஏற்றம் என்பதும் அதே போல மக்களுடைய வறுமை என்பதும் ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது வந்து மீட்கணும் சொன்னா நாமளும் கலையரங்கன்னு சொல்லித்தான் காமராஜரே வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். எனவே பல்வேறு காரணிகள் காரணமாக இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் வீழ்ச்சிக்கு காரணம், குறிப்பா திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் என்று வரிசைப்படுத்தும் பொழுது அதுல முதன்மை காரணமாக இருப்பது இந்திய எதிர்ப்பு போராட்டம். திமுக பலமடைஞ்சிட்டு வர்றதை பார்த்த காங்கிரஸ் நிறைய நடவடிக்கை எடுத்தது. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட வைக்க வேண்டியதாக இருக்கட்டும், பிளஸ் அந்த தலைவர்கள் இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. திமுக வெற்றிக்காக வேற என்னென்ன யுக்திகளை கையாண்டுச்சு? திராவிட மொழி எப்படி வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருந்ததோ அதே போல காங்கிரசினுடைய செயல்பாடுகள் ஏற்பட்ட விளைவு மட்டுமே திமுகவை ஆட்சியில் அமைத்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா எப்போதுமே வந்து நாட்டு நடப்பு என்பது ஒரு அதிர்வலைவை ஏற்படுத்தும். அதை சரியாக பயன்படுத்தி அதிலே தேர்தல் களத்திலே வாக்குகளாக மாற்றி வெற்றி பெற வைப்பது அன்றைக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தான் அதை செய்ய வேண்டும். அதை ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக 5 வருடங்கள் செய்தது. 1962 1967 வரைக்கும் திமுக வந்து அது சிறப்பாக கையாண்டது என்று சொல்ல முடியும். பல்வேறு யுக்திகளையுமே அவர்கள் எடுத்தார்கள். இப்படி பல்வேறு முயற்சிகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகமே பல்வேறு முயற்சிகளை எடுத்துதான் வந்தது. குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 1962 67 வரைக்கும் நடந்த அந்த காலகட்டங்கள்ல பல நடவடிக்கைகளை திமுக
எடுத்திருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் பலகீனப்பட்ட இடங்களிலெல்லாம் திமுக குரல் கொடுத்து கொண்டிருந்தது. அது செய்யக்கூடிய விஷயம் இந்திய எதிர்ப்பு விஷயமாக இருக்கட்டும், அல்லது விலையேற்றமாக இருக்கட்டும், அல்லது அரிசி பஞ்சமாக இருக்கட்டும், இதை எடுத்து குரல் கொடுத்தார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ₹1 ஒரு படி அரிசி நாம் வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை வழங்குறாங்க. தமிழகத்திற்கு, அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் மாற்றப்படும் என்று அறிவிப்பு விடுக்கிறாங்க. இப்படி காங்கிரஸ் கோட்டை விட்ட இடத்தை சுட்டிக்காட்டவும் தவறவில்லை எதிர்க்கட்சியாக. அதே போல அதையே தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் அதற்கு மாற்றமான விஷயங்களையுமே அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யுக்திகள்ல முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 எலெக்ஷன்ல திமுக அமைத்த ஒரு கூட்டணி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி. இதற்கு முன்பு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது அப்படின்னா பார்க்கவே முடியாது. 1962, 57, 52 ஆகிய எலெக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கவில்லை. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனா 1967 தேர்தலில் திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைத்திருந்தது. குறிப்பா ராஜாஜி, சுதந்திரா கட்சியின் தலைவர் ராஜாஜி அவர்களோட கூட்டணி வைத்திருந்தார்கள். சுதந்திரா கட்சி என்பதே கடந்த எலெக்ஷன் 1962 சட்டமன்றத்தில் 8.5% ஓட்டும், நாடாளுமன்றத்தில் 10 விழுக்காடு வாக்குகளும் வாங்கியிருந்தார்கள் இந்த சுதந்திரா கட்சி. அந்த கட்சியை தன்னுடைய கூட்டணி இணைத்தது. இதுல பெரிய யுக்தி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கும் ராஜாஜிக்கும் ஆகவே செய்யாது. ஆனால் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக ராஜாஜி தன்னுடைய கூட்டணியில் கொண்டு வந்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ராஜாஜிக்குமே ஆகாது. அதுல பாத்தீங்கன்னா சிபிஎம் பார்ட்டி பாத்தீங்கன்னா கூட்டணியில வராங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சி, அதே போல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, கருப்பையா தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அதே போல பாத்தீங்கன்னா காயிதே மில்லத்துடைய முஸ்லீம் லீக் பார்ட்டி, இப்படி பல சுயந்தி ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சி, இன்னும் மாப்போ சிவஞானமுடைய தமிழரசு கட்சி, ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சோசியலிஸ்ட் பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி, இவர் எல்லோருமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இணைகிறார்கள். ஆக ஒரு 8 பிரதான கட்சிகளுடைய கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கிறது திமுக. அப்போ இந்த கூட்டணியிலுமே விஷயத்திலுமே கூட ஒரு மிகப்பெரிய யுக்தி. ஆனா கடந்த தமிழக அரசியல் வரலாறுகள்ல இது போன்ற ஒரு கூட்டணியும் அமையல. இந்த கூட்டணியுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் செயல்பட்டு கொண்டிருந்தவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியையுமே அண்ணா செய்திருந்தார். இந்த கூட்டணியுமே இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்காற்றியது. இதுதான் திமுகவுடைய வெற்றிக்கு மிக பிரதானமான விஷயமாக நாம் சொல்ல முடியும். 8 கட்சிகளோட கூட்டணி, ஆளுங்கட்சி காங்கிரஸ், பிரச்சனைகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம், பஞ்சம், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள், இதெல்லாம் வச்சு மிக சிறந்த தலைவர்கள் காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க. காங்கிரஸ் எப்படி பிரச்சாரம் பண்ணுச்சு? இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரம் எப்படி, அதாவது இரு ஐடியாலஜிக்கும் எதிரான ஒரு யுத்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மாதிரியான ஒரு பிரச்சார வியூகம் தான் காங்கிரஸுமே அமைத்திருந்தது. அந்த கட்சியினுடைய தலைவராக காமராஜ் அவர்களே இருந்தார். அவரே பெருந்தலைவர். அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்களை எடுத்து கொண்டு போனார். என்ன கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா, தேசிய ஒருமைப்பாடையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விஷயங்களையும் இந்தியா எனும் சிந்தனையின் விஷயங்களையுமே எடுத்து கொண்டு போனாங்க. இதை இந்த தமிழ் ரீதியான விஷயங்களை ஒரு பிரிவினைவாத விஷயமாக தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ பிரிவினைவாதத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அவங்க இடத்துல இருந்தது. அதே போல நாடு பாத்தீங்கன்னா இந்தியா என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா 2 மிகப்பெரிய போர்களை அந்த சமயத்திலே சந்தித்திருந்தது. குறிப்பா 1964 பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தம், அதில் இந்தியா வெற்றி பெற்றிருந்தது. அதே போல 1962 சீனாவுக்கு எதிரான யுத்தம், அதில் இந்தியா தோல்வி அடைந்திருந்தது. ஆக இந்த மாதிரி 1962 67க்குள்ள இந்தியா ஒரு 2 பெரிய யுத்தங்களை இருவேறான 2 நாடுகளுக்கு மத்தியில் சந்தித்திருந்தது என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தேர்தலில் அவங்க பிரச்சாரமாக எடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறத பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம், இந்தியா எனும் சிந்தனையை பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர்கள் தேர்தல் ரொம்ப அழுத்தமாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரிவினைவாத விஷயமாக தமிழுக்காக போராடுவது, தமிழ் மக்களுக்காக போராடுவது போன்ற விஷயங்களை அவங்க அந்த இடத்துல பெரிய அளவில் டச் பண்ணல அப்படின்னாலும் கூட அதை ஒரு பிரிவினைவாத விஷயமாக எடுத்துக்கொண்டு போனது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக இருந்தது. அதே போல காங்கிரஸ் கட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்தார். காங்கிரஸ் ஒரு கூட்டணி எல்லாம் எதுவும் அமைக்கல என்றாலும் கூட ஆதரவாக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையில் அதற்கு முன்பு 1957, 1962, 1967 இந்த 3 தேர்தலிலேயுமே காமராஜ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, 52 அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அதற்கு பின்பு 57 காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை மாற்றுகிறார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தந்தை பெரியாருடைய அந்த ஆதரவுமே காமராஜ் அவர்களுக்கு இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பா 1952 எலெக்ஷனுக்கு பின்பு 57 எலெக்ஷன்ல தான் முதல் முறையாக பெரியார் காமராஜர் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார். பச்சை தமிழன் என்ற ஒரு பெயரையுமே கொடுக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா, ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல தமிழகத்திலே எதிர்ப்புக்குள்ளானது. தந்தை பெரியாரும் ஒரு மிக தீவிரமாக எதிர்த்தார். அதற்கு குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. ஸோ அந்த கல்வி திட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 3 மணி நேர பாடம் எடுக்க வேண்டும். அதற்கு பிந்தைய காலங்களில் மீதி இருக்கக்கூடிய காலங்களில் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களுடைய குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதை கற்றுக்கணும். அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. முடித்திருத்தம் செய்யக்கூடியவர் முடித்திருத்தத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டுமா, மலமழுவோர் மலத்தை தான் அல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. இதுல வந்து காமராஜ் அவர்களுக்குமே வந்து உடன்பாடு இல்லை. எனவே இதனுடைய எதிரொலி ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார். எனவே பச்சை தமிழர் என்ற ஒரு பட்டத்தையுமே கூட பெரியார் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரியாக 1956 இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் 15 மாநிலங்கள் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கக்கூடிய சமயத்திலே கூட மொழிவாரியாக மாநிலங்களை பிரிப்பதை காட்டிலும் மண்டல வாரியாக பிரிக்கலாம், தட்சிண பிரதேசம் என்ற ஒரு பெயர் வைத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதியை உள்ளடக்கி தட்சிண பிரதேசமாக மாற்றலாம் என்ற ஒரு ஐடியாவும் வைக்கப்படுது. அந்த சமயத்தில் காமராஜருமே அதை ஏற்றுக்கொள்கிறார். உடனே தந்தை பெரியார் சொல்றாங்க, இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்னன்னு சொன்னால் தமிழ் பேசாத மக்கள் தமிழர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு முக்கிய காரணமாக அது அமைந்துவிடும், உங்களையுமே முதலமைச்சர் பதவியிலிருந்து தூக்குவதற்கு இதுவே காரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லி பெரியார் அவர்கள் சொல்கிறார். இதை கேட்டுவிட்டு உடனே வந்து காமராஜர் சொல்கிறார், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருட்ட சொல்றாரு. நேருவும் கூட அதை ஏற்றுக்கொண்டு அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா மொழிவாரியாக பிரித்து விடலாம் என்று சொல்லி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. ஸோ இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரியாரையும் என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் பெரியார் தன்னால் இயன்ற அளவிற்கு சில விஷயங்களை காமராஜ் அவர்களால் தமிழ்நாட்டில் நிலைப்படுத்த முடிந்தது என்ற ஒரு விஷயம் அவருக்கு மத்தியில் ஒரு உறவை பலப்படுத்தியது. எனவே தந்தை பெரியாரும் 1967 எலெக்ஷன்லையும் கூட காமராஜ் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நடிகர் என்ற அடிப்படையில் பார்த்தா சிவாஜி கணேசன் அவர்கள் ஆதரவாக இருந்தார். ஸோ இப்படி ஒரு சில ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. ஆனால் கூட்டணி என்று அவர்கள்ட்ட இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியாக வந்து தேர்தல் சந்திக்கவே இல்லை. எப்போதுமே அவர்கள் தனித்திருந்தே அவர்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சு விடுவார்கள். எனவே அந்த தேர்தலும் அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. கூட்டணிக்கும் வந்து பாருங்க பெரிய அளவு யாரும் தயாராகவும் இல்லை. காரணம் திமுகவோடு இணைந்து காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டிய ஒரு எண்ணம் தான் மற்றவர்களுக்கும் இருந்தது. எனவே இப்படித்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முயற்சிகளும் அதனுடைய ஆதரவுகளும் சென்று கொண்டிருந்தது. 1967 தேர்தலை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி திமுக வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. வேற ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் இருக்கா, சுவாரஸ்யமான சம்பவங்கள்? அந்த மாதிரி தேர்தல் களத்துல பல்வேறு சம்பவங்கள் போய்கொண்டிருந்தது. 1967 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரச்சாரம் ஒரு பக்கம், அவங்களுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம். அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரும் சிவாஜி கணேசன் அவர்களும் இருந்தார்கள். இந்த சைடு வந்து 8 தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் இருந்தார்கள். ஸோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளுமே கூட முக்கியமான தலைவர்கள் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், மதியழகனாக இருக்கட்டும், அன்பழகனாக இருக்கட்டும், அதே போல நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு யுக்திகள் அமைக்கப்பட்டு அது சென்று கொண்டிருந்தது. சுவாரஸ்யமான சம்பவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த தேர்தலில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய திரைத்துறையில ஒரு சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருந்த ஒரு நபர். அவர் வந்து அந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடார். பரங்கி மலையில போட்டிடுறார். யார்? எம்ஜிஆர் அவர். அப்படி போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்த போது எம்.ஆர். ராதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை. எம்.ஆர். ராதா பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு கொள்கையின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர். எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய அன்பு தம்பியாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் மத்தியில் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட எம்ஜிஆர் அவர்களுடைய தோட்டத்திலே சென்று எம்.ஆர். ராதாவுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கழுத்தில் சுடப்படுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக வந்து எம்ஜிஆர் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பீரங்கியாக நின்று செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது திமுகவுக்கு. ஏன்னா அவர் தான் ஒரு நட்சத்திர ஒரு வேட்பாளராகவும் இருந்தார். காரணம் சொன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்ததுனால. அவர் சுடுபட்டது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற நிலையில அதை அப்படியே வந்து அட்வான்டேஜாக மாத்தினாங்க திமுககாரங்க. அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சமயத்துல தான் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை இந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த அந்த போட்டோவை எடுத்து தினத்தந்தியினுடைய பத்திரிகை மூலமாக தமிழகமெங்கும் பரப்புகிறார்கள். இதுவே வந்து தேர்தலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே வந்து பெரும் கூட்டணி எதிர்வினைகள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் மீதான ஒரு அனுதாபங்களையுமே கூட திமுகவுக்கு ஆதரவாக அந்த எலெக்ஷன்ல மாறியது. சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு கேட்டா இந்த எம்ஜிஆர் எம்.ஆர். ராதா பிரச்சனையை வந்து 1967 எலெக்ஷனா சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்பு பெரிய வெற்றிகளை பெற்றிருந்துச்சு. அதாவது 57 தேர்தலாக இருக்கட்டும், 62 தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலில் வெறும் 52 சீட்டு வாங்குற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ பெரிய தோல்வியாக இருக்குதா காங்கிரஸ்க்கு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில 1967 எலெக்ஷன்ல வந்து தொகுதி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் இதை சொல்ல வேண்டும். என்ன சொன்னா 51 தொகுதிகள் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. கடந்த 1962 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 139 தொகுதிகளில் வெற்றி பெற்றது.
வச்சிருந்தாங்க. அப்போ 1967 51 தொகுதிகள். இதே திமுக பார்த்தீங்கன்னா 1967 எலெக்ஷன்ல 137 தொகுதி தனியாகவே வெற்றி பெற்றிருந்தார்கள். 174 தொகுதிகளை கூட்டணியாக வெற்றி பெற்றிருந்தார்கள். அப்போ தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்த்தால் இது ஒரு பெரிய வித்தியாசம். ஆனால் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் 1962க்கும் 1967க்கும் வித்தியாசப்பட்டிருந்ததா என்று பார்த்தால் 1962 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 46 விழுக்காடு வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றிருந்தது. அதே போல 1967 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 41 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. அப்ப கிட்டத்தட்ட 2 தேர்தலுக்குமான வித்தியாசம் என்பது ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் தான். ஆனால் 1962ல திமுக 27 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அதே திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 1967 எலெக்ஷன்ல 53 விழுக்காடு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1962 எலெக்ஷன்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா 27 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்குது. அதே போல மற்ற கட்சிகள் அனைவரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 26 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தார். அப்ப இதையெல்லாம் இணையும் போது 1962லே நம்ம பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு விழுக்காடு என்பது 46, மீதி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு 53 சம்திங். சோ இதே வெளிப்பாடு தான் வந்து 1967 எலெக்ஷனில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து திமுகவின் பக்கம் நின்றதனால் திமுக மொத்தமாக 53 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. பிற கட்சிகள், அதாவது இவர்களை தவிர்த்து விட்டு கூட்டணியாக நின்றவர்கள் பார்த்தா பெருசா யாருமே கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தனியாக நின்றது, ரிபப்ளிகன் பார்ட்டி தனியாக நின்றது. இந்த 2 பார்ட்டி தான் தனியாக நின்றுகிறாங்க. ஆனா இதே 1962ல மொத்தமாக இருந்த அனைத்து கட்சிகளுமே அப்படியே திமுகவின் பக்கம் சாய்ந்ததனால் வாக்கு விழுக்காடு அதிகரிக்கப்பட்டது. அதே போல இந்த 5 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்திலேயே பெரிய தொகுதி வித்தியாசங்களை வந்து காங்கிரஸ் பெற்றுக்கொண்டது. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டாலே தொகுதியில வந்து அது பெரிய லெவலில் வெளிப்பற்றும். அதுதான் 1967 எலெக்ஷனுடைய வெளிப்பாடாகவே இருந்தது. காங்கிரஸ் கட்சியோட சித்தாந்தமே தேசிய ஒருமைப்பாடு, இந்தியா எனும் சிந்தனை போன்ற கொள்கைகளில் பயணிச்சவங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டோட கொள்கைகளில் ஒத்து போகலையா? தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள்ல வந்து காங்கிரஸ் ஒத்து போகவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் திமுகவோட ஒப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்ல திமுக பலமா இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் தமிழ்நாடு சார்ந்த, திராவிடம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து திமுக பலமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி வந்து பொறுத்தவரையில காமராஜர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய பங்களிப்புல முக்கிய பங்கு வகித்தார். அதனாலதான் வந்து பெரியார் அவர்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மீது அவ்வளவு திருப்தி அவற்றை இல்லாமல் இருந்தாலும் கூட காமராஜர் அவர்களுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தார். 1957, 62 எலெக்ஷன்கள், 67 எலெக்ஷன்லுமே கூட பெரியாரே வந்து என்ன செஞ்சார், காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தார். காரணம் என்னன்னா காமராஜருக்கு அவர் வைத்த பெயரை வந்து பச்சை தமிழர். சோ தமிழர்களுக்கு ஆதரவாக காமராஜர் இருந்திருந்தார். ஆனாலும் கம்பேரிட்டிவ்லி, அதாவது திமுகவோட ஒப்பீடு செய்யும் போது அது மிக குறைவான ஆதரவாகவே இருந்தது. அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய பலம் என்பதை நாம வந்து தமிழ்நாட்டுக்குள் சுருக்க முடியாது. அவருடைய சிந்தனை என்பது வேறுவாக இருந்தது. இந்தியா எனும் சிந்தனையின் பக்கம் அவர்கள் இருந்தார்கள். இந்தியா என்கின்ற ஒரு ஐடியாலஜியின் பக்கம் அவர்கள் இருந்தார்கள். இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை வந்து வளர்த்தெடுப்பதிலும் அதே போல இந்தியா என்ற சிந்தனையை ஆழப்படுத்தியிலும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருந்தது. என்னதான் இந்தியாவுக்கு பலரும் இன்னைக்கு உரிமை கொண்டாடிட்டு வந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருந்தது. இந்திய சுதந்திர இந்தியாவுல இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது. சோ இந்த மாதிரி வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை உருவாக்கினா 1946ல. இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாகத்தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியல் சாசனமே கிடைத்தது. சோ இதுல வந்து காங்கிரஸுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களும் பங்களிப்பு செய்தார்கள். குறிப்பா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அந்த அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் இல்லாத போதுமே கூட அந்த அரசியல் நிர்ணய சபையிலே வைத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஆக இந்தியா அப்படிங்கிற ஐடியாலஜிக்கு ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியாக நிச்சயமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இருந்தது. அதே போல ஒருங்கிணைந்த இந்தியாவை வந்து கட்டுக்கோப்புள் வைத்ததுல வந்து ஜவஹர்லால் நேருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய வரலாற்று ஆசிரியரான ராமச்சந்திர குஹா வந்து ஆஃப்டர் காந்தி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வெளிப்படுத்துறாரு. 1948 மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த அஞ்சலியிலே, நினைவு அஞ்சலியிலே பங்கெடுத்துக் கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள், உணர்ந்திருக்க மாட்டார்கள். சோவியத் வந்து பாத்தீங்கன்னா சிதறண்டு போகும் என்றோ அல்லது இந்தியா ஒரே நாடாக இருக்கும் என்றோ நம்பியிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர் பதிவு செய்கிறார். ஆக அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரே நாடாக இருக்கும் என்ற நம்பிக்கை உலக அரங்கிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு சூழல்ல அதை நிலைநாட்டி காட்டியவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் நேரு அவர்களுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு என்பதுதான் வந்து விஷயம். 1967 தேர்தலை பத்தி ஒரு மிக விரிவான செய்திகளை பார்த்திருந்தோம். இப்போ இது மூலமா மக்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் குறிப்பா அரசியலை கத்துக்கணும் விரும்புற இளைஞர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன? 1967
2027 எலெக்ஷனை மையப்படுத்தி நாம் பேசுவது என்று சொன்னால் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியா எனும் சிந்தனைக்கு ஒரு பெரிய பங்களிப்பு உண்டுதான். ஆனால் அந்த இந்தியா எனும் சிந்தனைக்குள் பாத்தீங்கன்னா தமிழ் சார்ந்த, தமிழகம் சார்ந்த, தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் உள்ளடக்கியிருந்தால் மட்டுமே தமிழக மக்களுக்கு மத்தியிலே அரசியல் எடுபடும் என்பதற்கு 1967 எலெக்ஷன் என்பது ஒரு சான்றாக இருக்கிறது. அது அன்றையோடு பொருந்தக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். 1967 அப்புறம் 50 ஆண்டுகளுக்கு பின்பு பாத்தீங்கன்னா 2017 ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கு எதிராக பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, உலக அரங்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுமே அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள். அப்போ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக எந்த விஷயம் கொண்டு வரப்பட்டாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய எந்த அளவுக்கு சொன்னால் அதுல அரசியல் கட்சிகள் அல்லாது தன்னெழுச்சியோட 1965 நாடுகள்ல வந்த மொழி போராக இருந்தாலும் சரி, அல்லது 2017 வந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை விஷயமா இருந்தாலும் சரி, தன்னெழுச்சியோடு இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழ் பற்று என்பதும் தமிழ்நாடு சார்ந்த விஷயம் என்பதும் மாநில உரிமைகள் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு அங்கமாகவே இருக்கிறது. எனவே அதை தவிர்த்து விட்டு இங்கு அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் 1967 எலெக்ஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினையா இருக்கு. 1967 சட்டமன்ற தேர்தலை பற்றி விரிவா பார்த்திருந்தோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திடும் மீடியாவோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.